எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்க, மாசா கொடுத்தாங்க, லட்டு கொடுத்தாங்க, முட்டை பிஸ்கட் கொடுத்தாங்க, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றது சொல்லாம மறந்துட்டாங்க பாத்தீங்களா? சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்க, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்க, கரண்ட் பில்ல ஏற்றி கொடுத்தாங்க, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்க. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க. சென்னை தாரமுனை பகுதியில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த போது 100க்கும் மேற்பட்ட குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அதில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட பச்சிலம் குழந்தை முதல் பிறக்கவிருக்கும் குழந்தைகளின் மீதும் இவர்களின் வன்முறை வெறியாட்டங்கள் நாளுக்கு நாள் இங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் இப்படி அராஜக தாக்குதல்களில் ஈடுபடும் இந்த தீய சக்தியினருக்கு எதிராக நான் எனது கண்டனங்களை இங்கு நான் தெரிவித்து